வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024 31வது மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் 6-5ங்கிற கணக்குல பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 5-4ங்கிற கணக்குல பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. இந்த மேட்ச் யார் வின் பண்றாங்களோ அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இடத்துக்கு போயிருவாங்க. சோ யாரு பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இடத்தை தக்க வச்சுப்பாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் 16th ஏப்ரல் நைட் 7:30க்கு ஈடன் கார்டன் கொல்கத்தால தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களும் உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் half an hourல கிராண்ட் லீக்குக்கும் நம்ம டெமோ டீம் கொடுக்குறோம், ஸ்மால் லீக்கு நம்ம டெமோ டீம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை நம்ம கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ண ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம் வந்து ஏதாவது 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டன் கொல்கத்தால தான் மேட்ச் நடக்க போகுது. கொல்கத்தா கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே பேட்டிங் ட்ராக், அதிகப்படியான மேட்சஸ் பேட்டிங்க்கு தான் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதிகப்படியான மேட்ச் இந்த வென்யூல சேசிங்ல தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண KKR வின் பண்ணிருந்தாங்க. இருந்தாலும் அந்த மேட்ச் மதியம் 3:30க்கு நடந்தது. ஸோ அதன் காரணத்தினால வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தது. ஆனா நைட் 7:30க்கு நடக்கிற மேட்சஸ் மோஸ்ட்லி 90% வரைக்கும் சேசிங்ல தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 164, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்னா ஓவராலா 28 மேட்சஸ். அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் 14, KKR 13 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. பெரிய அளவுல எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அதிகப்படியான மேட்சை வின் பண்ணிருக்காங்க KKR எகெயின்ஸ்டா. இருந்தாலும் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸும் சரி, பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரெண்டாவதுல இடத்துல இருக்கக்கூடிய KKR சரி, ரெண்டு டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா தான் இருக்காங்க. இந்த மேட்ச் யாருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னா KKRக்கு ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல 2 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 2 மேட்ச்ல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 22 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி பேஸ் பவுலர்ஸ்க்கு 16, ஸ்பின்னர்ஸ்க்கு 6 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இந்த வென்யூல விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ நம்ம எந்த மாதிரி நம்ம டீமை பிக் பண்ணலாம் அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு 60% வரைக்கும் நீங்க பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் பேஸ் பவுலர்ஸ்க்கு ஒரு 30% நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 10% மட்டும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். சோ இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு முறை நீங்க மைஃபேப் லோன் அப்ப ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்க இன்னும் கிராண்ட் லீக்ல ட்ரீம் லோன்ல பிளே பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனா அதுவே நீங்க இன்னும் ஸ்மால் லீக்ல ட்ரீம் லோன்ல பிளே பண்ணிட்டு இருக்க யூசர் அப்படின்னா அந்த தவறை மீண்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லோனோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் மைஃபேப் லோன் ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸை கம்பாரிசன் பண்ணி பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கு. 2 ஸ்பாட் உள்ள கான்டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்றீங்க, அதாவது ட்ரீம் லோன்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா என்ட்ரி ஃபீஸா நீங்க 5,750 ரூபாய் நீங்க பே பண்ணணும். அதுவே நீங்க மைஃபேப் லோன்ல வந்து பே பண்ணும்போது 5,550 ரூபாய் தான் உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வரும். சேம் அதே 10,000 ரூபாய் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 2 ஸ்பாட் உள்ள கான்டெஸ்ட் தான். ஆனா அங்க 250 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் அதிகமா இருக்கும். சோ 200 ரூபாய் ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால 200 ரூபாய் அங்க எக்ஸ்ட்ரா பே பண்றீங்க அப்படின்னா ஒரு மேட்சுக்கு ஒரு 4 கான்டெஸ்டோ ஒரு 5 கான்டெஸ்டோனா 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு மேட்சுக்கே உங்களால மணி லாஸ் ஆகுது. இது ஃபேண்டசி சைட், பினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம்.
இது நமக்கு நல்லாவே தெரியுது. அதே 10,000 ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 10,000 தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 2 ஸ்பாட் தான். ஆனா நம்ம ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ட்ரி ஃபீஸா நம்ம போய் எக்ஸ்ட்ராவா அங்க அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா யோசிங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. இப்போ நடக்கிற ஐபிஎல்ல எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. அது பெருசா நமக்கு பாதிக்காது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல ஃப்ரீயா டீமை பிக் பண்ணி ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணிக்கிட்டே நீங்க யூஸ் பண்ற ட்ரீம்லோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் மை ஃபேப்லோன் ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸை கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். நீங்களே ஒரு நல்ல ஐடியாக்கு வந்துருவீங்க. மை ஃபேப்லோன் ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். அண்ட் தென் இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 தான் பார்க்க போறோம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பிலிப் சால்ட், சுனில் நரேன் 2 பேரும் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல வெங்கடேஷ் ஐயர் அல்லது ரகுவன்சி உள்ள பிளே பண்றதான சான்ஸ் இருக்கும். அட் நம்பர் 3ல ரகுவன்சி அண்ட் தென் வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ஆண்ட்ரோ ரசல், மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா. இதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா ரகுவன்சியும் அண்ட் தென் வைபவ் அரோரா இவங்க 2 பேரும் அல்லது வருண் சக்கரவர்த்தி அண்ட் தென் ரகுவன் சிங் இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி, இதே டீம்ல லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங்கும் வருண் சக்கரவர்த்தி தான் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணிருந்தாங்க. இந்த மேட்ச் வருண் சக்கரவர்த்தியும் ரகுவன்சி இவங்க 2 பேரும் தான் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா வைபவ் அரோரா 1, வருண் சக்கரவர்த்தி 2, ஹர்ஷித் ராணா 3, மிச்சல் ஸ்டார்க் 4, சுனில் நரேன் 5 அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல் 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க், சுனில் நரேன் அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி இவங்க 3 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல் ஒரு 3 ஓவர், ஓவராலா 15 ஓவர் கம்ப்ளீட் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை ஹர்ஷித் ராணாவும் வைபவ் அரோரா இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி கான்செப்ட்ல தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பவுல் பண்ண போறாங்க. இதுல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரோரா இவங்க 2 பேர் தான் இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த பவர் பிளே ஒரு 5th ஓவர் 6th ஓவர்லயும் சுனில் நரேன் அல்லது ஹர்ஷித் ராணா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவரை போல் பண்றதான சான்சஸ் இருக்கும். இதுல டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல் இவங்க 3 பேரும் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இத கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர் பேக் டு டீம். லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணல, இந்த மேட்ச் உள்ள வரதான சான்ஸ் இருக்கு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர் 2 பேரும் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல சஞ்சு சாம்சன் இந்த டீமோட ஸ்கிப்பர் அண்ட் தென் ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மேயர், த்ருவ் ஜூரல், ரவிச்சந்திரன் அஸ்வினும் இந்த மேட்ச் உள்ள பிளே பண்ணதான சான்சஸ் இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட், யஸ்வந்தர் சஹால், ஆவேஸ் கான், குல்தீப் சன் இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா சப்போஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க, டாப் ஆர்டர்ல ஒரு 4 விக்கெட் இயர்லியா கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரோமன் பவல் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பிளே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க, விக்கெட் எதுவும் விழுவல, டாப் ஆர்டர்ல கொஞ்சம் நல்லா ஸ்கோர் ஆடிட்டாங்க, ஒரு டீசென்டான ஸ்கோர் வந்துருச்சு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நாண்ட்ரி பர்கர் இந்த மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா குல்தீப் சன் 1, ஆவேஸ் கான் 2, யஸ்வந்தர் சஹால் 3, ட்ரெண்ட் போல்ட் 4, ரவிச்சந்திரன் அஸ்வின் 5 அண்ட் தென் நாண்ட்ரி பர்கர் 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்னா ட்ரெண்ட் போல்ட், யஸ்வந்தர் சஹால் அண்ட் தென் நாண்ட்ரி பர்கர் உள்ள பிளே பண்றாருன்னா நாண்ட்ரி பர்கர் மோஸ்ட்லி இவங்க 3 பேரும் சேர்ந்து 12 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு 3 ஓவர் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம் 15. பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை ஆவேஸ் கானும் குல்தீப் சனும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி கான்செப்ட்ல தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுல் பண்ண போறாங்க. இதுல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட், நாண்ட்ரி பர்கர் அண்ட் தென் குல்தீப் சன் இவங்க 3 பேருமே இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் இவங்களே தான் ட்ரெண்ட் போல்ட், நாண்ட்ரி பர்கர் அண்ட் தென் ஆவேஸ் கான் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு.
இப்போ ரெண்டு டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் bowling பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படி பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுல கிராண்ட் லீக்ல நம்ம எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ நம்ம கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம் அப்படின்னா கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிராண்ட் லீக்ல டீமை பிக் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸை மட்டும் எவரி மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த சேஃப் ஆப்ஷன்ல டிஎல் ஆப்ஷன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணக்கூடிய பிளேயர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பேட்டரா இருக்காங்கன்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். அண்ட் தென் பவுலரா இருக்காங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும், அதுல மினிமம் 2 ஓவராச்சும் டெத்ல பவுல் பண்ணணும். விக்கெட் கீப்பரா இருக்காங்கன்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். சோ இந்த மாதிரி 4 குவாலிட்டில ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்க பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லிஸ்ட் எடுங்க. அதுல இருந்து ரீசெண்ட் டைம் ஃபார்மையும் வென்யூர் ரெக்கார்டையும் வச்சு ஃபில்டர் பண்ணுங்க. அந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. மேக்ஸிமம் அவங்கள யூசர்ஸ் ஒரு 80ல இருந்து ஒரு 90% யூசர்ஸ் பிக் பண்ணி பார்த்திருப்பாங்க. சோ நம்மளும் பிக் பண்றோம் அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கும். இவங்க ட்ரீம் டீம்ல வந்துட்டா கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகுது. அந்த பேலன்ஸ் நம்ம ரிஸ்க் எடுக்கிற பிளேயர்ல ஏதோ ஒரு 3 பிளேயர் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இது ஃபேண்டசி சைட், இங்க பினான்சியல் ரிஸ்க் இருக்கு. இந்த இடத்துல நம்மளோட காசு எக்காரணத்துக்காகவும் லாஸ் ஆக கூடாது அப்படிங்கறத மட்டும் கிளாரிட்டியா வச்சுக்கோங்க. அதுக்காக தான் ஒரு 6 பிளேயர்ஸை நான் சேஃபா எடுக்க சொல்றேன். அதுல யார் யாருக்கெல்லாம் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து சஞ்சு சாம்சன், பிலிப் சால்ட் 2 பேர்த்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். 2 பேருமே ஃபார்ம்னு வந்துட்டாங்கன்னா செம ஃபார்ம்ல இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் இதே வெனில ஒரு நல்ல மேட்ச் பிலிப் சால்ட் ஆடி இருக்காரு. எல்லா மேட்சுமே கன்சிக்யூட்டிவா ஒரு 25+ ரன் சஞ்சு சாம்சன் பேட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் 2 பேரும் பண்றாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ அதுல கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குதுன்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாங்க. ஓவரால் ஃபேண்டசி வைஸ் நம்ம போறோம் அப்படின்னா 2 பேர்த்திட்ட இருந்து ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும்னா மினிமம் 40 மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும், ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் அந்த குவாலிட்டி சஞ்சு சாம்சனுக்கு பிலிப் சால்ட்டுக்கு இருக்கனால இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல இருந்து சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் அண்ட் தென் ரியான் பராக் இவங்க 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இதுல டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்னா சுனில் நரேனும் ஆண்ட்ரூ ரசல் இவங்க 2 பேருக்கும் டியூயல் ஆப்ஷன் இருக்கு. பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணக்கூடிய பிளேயர். இதுல சுனில் நரேன் இனிஷியலி ஸ்டார்ட் பண்றாரு, பேட்டிங்ல பவர் பிளேல பேட்டிங்ல உள்ள வராரு. அந்த மாதிரி உள்ள வராரா பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி குயிக்கா டீமுக்காக ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் குயிக் ஃபயரா ஆடி கொடுத்துறாரு. சோ இவருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட். இனிஷியலி ராஜஸ்தான்ல நியூ பால்ல இவர் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. சோ அந்த மாதிரி ட்ரெண்ட் போல்ட் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் இயர்லியா சுனில் நரேனோட விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். இருந்தாலும் சுனில் நரேன் பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுனால அதுல 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு. அந்த சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல நம்ம சுனில் நரேனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஆண்ட்ரூ ரசல் ஒரு 12 ஓவர் 13 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வருவாரு. குயிக்கா ஒரு 15 பால் ஃபேஸ் பண்றாரா ஒரு 30+ டீமுக்காக ஆடி கொடுத்துருவாரு. மினிமம் 3 ஓவர் போல் பண்றாரு, அதுல 1 or 2 ஓவர் டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த டீமோட ஒரு 3 டைமென்ஷனல் ஆர்டர் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நின்னு கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் கூட ஆண்ட்ரூ ரசலுக்கு அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஆல்ரவுண்டர்லயே நம்ம ரியான் பராக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனா அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். பேட்டிங்ல 25+ ரன் கன்சிக்யூட்டிவா எல்லா மேட்சும் ஆடிட்டு இருக்காரு. ரீசெண்ட் டைம் ஃபார்ம்னு பார்க்கும்போது செம்ம ஃபார்ம்ல இருக்கனால இவருக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டீம்ல பிக் பண்ணிருக்கோம். இல்ல இவருக்கு நீங்க ரிஸ்கா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட 50-50 ஆப்ஷன்ல கூட நீங்க ரியான் பராக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர் 2 ஓவர் இனிஷியலி நியூ பால் அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 2 ஓவர் டெத்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. சோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு கொஞ்சம் இயர்லி ஓபன் பண்ணக்கூடிய பிலிப் சால்ட் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டேசர் எல்லாருமே கொஞ்சம் வீக். சோ இனிஷியலி நியூ பால் ட்ரெண்ட் போல்ட் ஒரு விக்கெட்டை எடுத்துட்டாரு அப்படின்னா டெத்ல போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. சோ 2 விக்கெட்னா ஓவராலா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கும். சோ மோஸ்ட்லி இந்த 6 பிளேயர்ஸுமே ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க மேக்ஸிமம் ஒரு 10 டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே இந்த 6 பிளேயர்ஸை மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை எந்த மாதிரி நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம பிக் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு 40ல இருந்து 70% யூசர்ஸ் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க
ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மாதிரி நீங்க 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மேல இருக்க ஸ்ரேயஸ் ஐயர் இவரு பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான். இப்போ டாப்ல இருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், ஜாஸ் பட்லரா இருக்கட்டும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், இவங்க 3 பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா இவங்க பேட்ல இருந்து ஒரு 25% வரணும், அப்பதான் இவங்க ட்ரீம் டீம்ல வருவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கனால நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் சப்போஸ் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாருன்னா ஃபிளாப் ஆயிடும் டீம்ல. ஆனா சப்போஸ் லாஸ்ட் மேட்ச் மாதிரி உள்ள வந்து ஒரு 30% அடிச்சிட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ஸ்ரேயஸ் ஐயரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ ஜாஸ் பட்லரும் சரி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சரி, 2 பேரும் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இவங்க 2 பேருமே 25% ஆன சான்சஸ் இருக்கு. ஒரு 60ல இருந்து ஒரு 80% வரைக்கும் சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை பறி கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி முடிவு பண்ணி யாரோ ஒருத்தரை நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல நீங்க சிம்ரன் ஹெட்மேயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். ஏன்னா டாப் ஆர்டர்ல கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா மிடில் வரக்கூடிய சிம்ரன் ஹெட்மேயர் உள்ள வந்து குயிக் ஃபயரா ஒரு 25% அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் தென் சிம்ரன் ஹெட்மேயர் இவங்க 3 பேர்த்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க்கா இருக்கட்டும், ரீசெண்ட் டைம் கொஞ்சம் நல்லாவே டீசென்டா போல் பண்ணி விக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம்க்கு வராரு. இந்தியன் கண்டிஷனை இப்பதான் அனலைஸ் பண்ணி போல் பண்ணிட்டு இருக்காரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல இனிஷியலி பவர் பிளேல 2 ஓவரும் டெத்ல 2 ஓவர் போல் பண்றதுனால இவருக்கு எப்பவுமே நியூசிலாந்து பிளேயரா இருக்கட்டும், இங்கிலாந்து பிளேயரா இருக்கட்டும், அவங்களோட விக்கெட்டை நிறைய முறை எடுத்திருக்காரு மிச்சல் ஸ்டார்க். சோ இனிஷியலி ஓபன் பண்ணக்கூடிய ஜாஸ் பட்லரா இருக்கட்டும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் விக்கெட்டை பிரேக் த்ரோ எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் மிச்சல் ஸ்டார்க் கிட்ட இருக்கு. அந்த மாதிரி இயர்லியா ஒரு விக்கெட் அண்ட் தென் பேலன்ஸ் டெத்ல போல் பண்ணும்போது இன்னொரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒவ்வொருத்தர் இருந்து நம்ம ஆவரேஜா மேட்சுக்கு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 1-2 விக்கெட்டை எடுப்பாரு, இல்லைன்னா 4 ஓவர் போல் பண்றாரா ஒரு 40+ ரன், ஒரு 35+ ரன், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறதான சான்ஸ் இருக்கும். அதனாலதான் அவரை 50-50 ஆப்ஷன்ல நான் ட்ரை பண்ணி பார்க்க சொல்றேன். அண்ட் தென் ஒயிட் செகால் இந்த வென்யூல விக்கெட் எடுக்க ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவர் லெக் பிரேக் ஸ்பின்னர், கொஞ்சம் நிறைய கூகுளிஸ் போடுவாரு. சோ அதன் காரணத்தினால ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் நாண்ட்ரி பர்கர் உள்ள பிளே பண்ண போறாரு அப்படின்னா நீங்க நாண்ட்ரி பர்கரையும் ஒயிட் செகாலையும் 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு விக்கெட் கிடைக்கல அப்படின்னா நாண்ட்ரி பர்கர் உள்ள பிளே பண்றதுனா அந்த 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் நாண்ட்ரி பர்கர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். சோ யஸ்வந்தர் சகாலையும் நாண்ட்ரி பர்கர் 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இவங்க எல்லாருமே லோ பர்சன்டேஜ் பிக். லோ பர்சன்டேஜ்ல இருந்து யார் யாருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க எந்த மாதிரி நீங்க டீமை செட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி சேஃபா சொல்லிருக்கலாம். அந்த 6 பிளேயர்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. அந்த டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸும், இந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ லோ பர்சன்டேஜ்ல நம்ம யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகப்படியா கொடுக்கலாம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங் இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்லயே கொஞ்சம் சேஃப் பிக்ல வந்துருவாங்க. இந்த 3 பிளேயர் தான் நம்ம இந்த லோ பர்சன்டேஜ் இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயர் எடுக்கிறோம் பாத்தீங்களா, அவங்க தான் நம்மள ரேங்க் வைஸ் டாப்ல கொண்டு போறதுக்கும் இல்ல நம்ம அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கலாம். அதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி ஒரு 6 பிளேயர்ஸ் சேஃபா எடுத்திருக்கோம். அவங்க மோஸ்ட்லி 90% வரைக்கும் ட்ரீம் டீம் வரதான சான்ஸ் இருக்கனால அவங்க மோஸ்ட்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை லாஸ் ஆகாம பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம லோ பர்சன்டேஜ்ல ரிஸ்க் எடுக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், ஏன்னா இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் ஆடக்கூடிய சுனில் நரேன் அண்ட் தென் வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் இந்த மாதிரி 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கெட் விழுந்தா கூட மிச்சல் ஸ்டார்க் ஓவரால 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸோட வர போறாங்க கேகேஆர். அந்த அது அப்படிங்கறதுனால ரவிச்சந்திரன் அஸ்வின் கண்டிப்பா ஒரு 3ல இருந்து 4 ஓவர் போல் போறதுக்கான சான்ஸ் இருக்கும். சப்போஸ் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதுல கூட இவரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடுறாரு, பவுல்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு, ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கிறதான சான்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கு. அந்த ஹர்ஷித் ராணா கொஞ்சம் லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. இருந்தாலும் 3 ஓவர் வச்சு கம்ப்ளீட் பண்றாரு. டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ டெத்ல போல் பண்ணும்போது அதுல 1 or 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ரிங்கு சிங் லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணியிருந்தாரு. சப்போஸ் இவர் உள்ள பிளேயிங் லெவல்ல இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா மேட்சுக்கு 1ல இருந்து ஒரு 2 கேட்ச பிடிச்சிருவாரு. ஸோ அதுலயே ஒரு 10ல இருந்து ஒரு 14 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், 16 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். இந்த டீமோட, அதாவது கேகேஆர் டீமோட ஒரு பினிஷர் அப்படின்னா
அது ரிங்கு சிங் தான். உள்ள வராரு அப்படின்னா ஒரு 10 பால் 15 பால் குயிக் ஃபயரா 30% டீமுக்காக அடிச்சு கொடுத்துருவாரு. அதுல இன்க்ளூடிங் ஒரு 2ல இருந்து ஒரு 3 6 அடிச்சிருவாரு. சோ அந்த மாதிரி ஒரு 30+ அடிச்சாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஸ் பிகாஸ் ரிங்கு சிங் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சோ லோ பர்சன்டேஜ்ல இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின், ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங் இவங்க 3 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவங்க மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. நீங்க இன்னும் நான் லோ பர்சன்டேஜ்ல ரொம்ப நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவங்க 3 பேருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ வைபவ் வரவரும் சரி, ஆவேஸ் கானும் சரி, இவங்க 2 பேருமே ஒரு 3ல இருந்து ஒரு 4 ஓவர் மினிமம் 3 ஓவர் ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுல வைபவ் வரவரா இனிஷியலி நியூ பால்ல போல் பண்றாரு. அந்த ஆவேஸ் கான் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒரு 2 ஓவர் டெத்ல போல் பண்றாரு. சோ அந்த மாதிரி டெத்ல போல் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் ஆவேஸ் கான் எடுத்து கொடுத்திருந்தாரு. சேம் அதே கான்செப்ட்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. வைபவ் வரவரா இந்த வென்யூல நல்லாவே போல் பண்ணி விக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு டீமுக்காக. இனிஷியலி நியூ பால்ல ஏதோ ஒரு ஓவர் போல் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. மிடில்ல வந்து போல் பண்ணுமோ அப்போ ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா இவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. அவர்ல ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 5% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க ஆவேஸ் கான் அண்ட் தென் குல்தீப் சன் பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர் கிரவுண்ட் அப்படின்னா ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அவேல வந்து போல் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவர்ல விக்கெட் எடுக்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஆவரேஜா ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம குல்தீப் சன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா ஆவேஸ் கான் ஒரு 2 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்குன்னா அவரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ரகுவன்சி 1 டவுன்ல வராரு. இவரோட வேலை உள்ள வராரா ஒரு 15ல இருந்து ஒரு 20 பால் பிடிக்கிறாரா, குயிக் ஃபயரா டீமுக்காக ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் ஆடி கொடுத்துடணும். அதான் இவருடைய ரூல். அந்த மாதிரி தான் இவரு பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. வந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அட்டாக்கிங் பேட்டிங் தான், பவுண்டரிஸ் தான் அதிகமா ஸ்கோர் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இதை விட நீங்க லோ பர்சன்டேஜ்ல இன்னும் ரிஸ்கியா ஒரு பிக்கை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ரகுவன்சி, ரமன்தீப் சிங் அல்லது த்ருவ் ஜூரல், இவங்க 3 பேருமே ஒரே கேட்டகரி பிளேயர் தான். இவங்க 3 பேர்த்தையுமே உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி யாருக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃப் பிக் அப்படின்னா நீங்க ரவிச்சந்திரன் அஸ்வின், ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா பண்ண முடிவு பண்ணீங்கன்னா வைபவ் அரோரா, ஆவேஸ் கான் அல்லது குல்தீப் சன் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி, ரகுவன்சி அல்லது த்ருவ் ஜூரல் அல்லது ரமன்தீப் சிங் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர்ஸ் கிராண்ட் லீக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஆண்ட்ரோ ரசல் 1, சஞ்சு சாம்சன் 2, பிலிப் சால்ட், ட்ரெண்ட் போல்ட், சுனில் நரேன் அண்ட் தென் ரியான் பராக் 6. இந்த 6 பிளேயர்ஸுமே மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. நீங்க ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் பிளே பண்ணாலும் சரி, எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி, அந்த எல்லா டீம்லயுமே இவங்களை ஒரு மஸ்ட் பிக்கா வச்சுக்குவாங்க. இதுல ரியான் பராக் மட்டும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மிச்சல் ஸ்டார்க் ஒரு 50ல இருந்து ஒரு 70% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒயிட் சகால் அல்லது நாண்ட்ரி பர்கர் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி போங்க. ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும் அண்ட் தென் ஜாஸ் பட்லரா இருக்கட்டும், இவங்க 3 பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. சோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல சிம்ரன் ஹெட்மேயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் ரிங்கு சிங் 12, ரவிச்சந்திரன் அஸ்வின் 13 அண்ட் தென் ஹர்ஷித் ராணா 14. இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இதை விட நீங்க இன்னும் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வைபவ் அரோரா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ரகுவன்சி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஆவேஸ் கான் இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆவேஸ் கான் அல்லது குல்தீப் சன் உங்க மைண்ட் செட் இருக்க மாதிரி, ரகுவன்சி அல்லது ரமன்தீப் சிங் அல்லது த்ருவ் ஜூரல் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். அதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசில லாஸ் ஆக கூடாது அப்படிங்கறத மட்டும் நீங்க கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் நம்ம எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே இந்த 6 பிளேயர்ஸ் மேண்டரியா இருக்கணும். சோ பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸ் மட்டும் அந்த டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்து லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. எதுக்காக இந்த 6 பிளேயர் இருக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி 80ல இருந்து 90% யூசர்ஸ் இவங்கள பிக் பண்ணி பார்த்திருக்காங்க. சோ நம்மளும் பிக் பண்றோம். எல்லாமே இவங்க ரீசென்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. மோஸ்ட்லி இவங்க ட்ரீம் டூர் வரதான பாசிபிலிட்டிஸ் 90% வரைக்கும் இருக்கு.
ஸோ மோஸ்ட்லி இவங்களை நம்ம பிக் பண்றோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்காக தான் இந்த 6 பிளேயர்ஸை நம்ம மேண்ட்ரியா பிக் பண்ண சொல்லியிருக்கோம். பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸ் மட்டும் ரிஸ்க் எடுங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ சேஃப் ஆப்ஷன்ல நம்ம யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன், பிலிப் சால்ட் இவங்க 2 பேருக்கு தான் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவே போதுமானது. விக்கெட் கீப்பர்ல இருந்து த்ரூ ஜூரோலாம் நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 5% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் ஆப்ஷன்ல வந்துட்டோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர் அண்ட் தென் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேருக்கு நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இவங்க 2 பேர்த்துல யாரா ஒருத்தர் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படின்னு முடிவு பண்ற டீம்ல நீங்க யாருக்குன்னா சிம்ரன் ஹெட்மேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். அண்ட் தென் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு. அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயரை நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் ரிஸ்கா லோ பர்சேஜ்ல இருந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரிங்கு சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதை விட நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ற டீம்ல ரகுவன்சி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், ரகுவன்சியோ ரமன்தீப் சிங்கோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த டியூவல் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், ரியான் பராக் இந்த ஆப்ஷன்ல நம்ம போயிருக்கோம். இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல ஒரு 3ல இருந்து ஒரு 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால இந்த பர்டிகுலர் மேட்ச் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங் பொறுத்த வரைக்கும் ட்ரான் போல்ட் அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க் இவங்க 2 பேருக்குமே நீங்க மோஸ்ட்லி 80% டீம்ல வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கேகேஆர் பவுலர் சைடு வந்துடும் அப்படின்னா லோ பர்சேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும்னா ஹர்ஷித் ராணாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா வைபவ் அரோராக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதை விட ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 5% டீம்ல மட்டும் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த ராஜஸ்தான் ராயல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா லோ பர்சேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க போகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆவேஸ் கான் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த ஒய் சகால் அல்லது நாண்ட்ரி பர்கர் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க 2 பேருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குல்தீப் சர்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 5% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். சேஃப் போன கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சஞ்சு சாம்சன், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் இவங்க 3 பேருமே சேஃப் போன கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் நான் சேஃபா போகணும், ஸ்மால் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க 3 பேருக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிலிப் சால்ட், ட்ரெண்ட் போல்ட், ரியான் பராக் இவங்க 3 பேருக்கு நீங்க கொஞ்சம் ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்கா வைஸ் கேப்டன்லாம் யார் யாருக்கெல்லாம் நீங்க மோதலாம் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் அவரை கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாஸ் பட்லரை ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வினை இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. அண்ட் ஹர்ஷித் ராணா அவரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா ரிஸ்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட கொஞ்சம் ரிஸ்கி தான் ஸ்ரேயஸ் ஐயர். சோ இவங்க 6 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்கியா போகணும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும்தான் மிச்சல் ஸ்டார்க், ஜாஸ் பட்லர், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஹர்ஷித் ராணா அல்லது ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.